who may, fifth section 51, who may negotiate. Every soul maker, drawer, payee or endorsee are all of several joint makers, drawers, payees or endorsees of a negotiable instrument may, if the negotiability of such instrument has not been restricted or excluded as mentioned in section 50, endorse and negotiate the same. Explanation: nothing in this section enable a maker or drawer to endorse or negotiate an instrument unless he is in lawful possession or is holder thereof, or enable a payee or endorsee to endorse or negotiate an instrument unless he is holder thereof. Illustration: a bill is drawn payable to A or order. A endorses it to B. The endorsement not containing the words or order or any equivalent words, B may negotiate the same. Negotiate the instrument. Sorry. கலெக்ஷன் பிரிவு 51. எவர் ஆவண மாற்றுதல் செய்யலாம். ஒரு மாற்று முறை ஆவணத்தின் தனித்த எழுதினர், வரைபவர், செலுத்தப்படுனர் அல்லது மேற்குறிப்பு பெறுநர் ஒவ்வொருவரும் அல்லது அதன் பல்வேறு கூட்டு எழுதினர்கள், வரைபவர்கள், செலுத்தப்படுனர்கள் அல்லது மேற்குறிப்பு பெறுநர்கள் அனைவரும் பிரிவு 50 குறிப்பிட்டவாறு அத்தகைய முறை ஆவணத்தின் மாற்றுதற்குரிய தன்மை வரையப்பட்டிராமல் அல்லது விளக்கப்பட்டிராமல் இருப்பின் அதை மேற்குறிப்பெழுதி ஆவண மாறுதல் செய்யலாம். விளக்கம்: இந்த பிரிவில் உள்ள எதுவும் ஒரு முறை ஆவணத்தை எழுதினர் அல்லது வரைபவரை அதனை அவர் சட்டப்படி உடைமையில் வைத்திருந்தாலன்றியும் அல்லது அதை கை கொண்டிருப்பவராக இருந்தாலன்றியும் அதில் மேற்குறிப்பெழுதி அல்லது ஆவண மாற்றுதல் செய்ய இயற்காது, அல்லது ஒரு செலுத்தப்படுனரை அல்லது மேற்குறிப்பு பெறுநரை அவர் அதனை கை கொண்டிருப்பவராக இருந்தாலன்றி அதில் மேற்குறிப்பெழுத அல்லது ஆவண மாற்றுதல் செய்ய அவரை இயற்காது. எடுத்துக்காட்டுகள்: ஆ என்பவருக்கு அல்லது அவரது ஆணையின்படி செலுத்தத்தக்க ஒரு மாற்றுச்சீட்டு வரையறுக்கப்படுகிறது. அதனை ஆவுக்கு மேற்குறிப்பெழுதுகிறார். அந்த மேற்குறிப்பு அல்லது ஆணையின்படி என்ற சொற்கள் அல்லது அதற்கு சமமான சொற்களை கொண்டிருக்கவில்லை எனினும் அந்த முறை ஆவணத்தை ஆவண மாற்றுதல் செய்யலாம். முடிவுற்றது. நன்றி. ஓகே, ஸோ என்னோட வாய்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் வந்து கிளியரா இருந்துச்சுன்னா எல்லாரும் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. அண்ட் எல்லாரும் செஷன்ல ஆக்டிவா இருந்தீங்கனாலும் ஒரு தம்ஸ் அப், எல்லாருமே கிரேட் தம்ஸ் அப் கொடுக்கலாம். நான் யார் யார் கொடுக்குறீங்கன்னு நான் பார்த்துட்டே இருக்கேன் நேம்ஸ். ஓகே ஓகே, சூப்பர். ஓகே, ஸோ வந்து இன்னைக்கு நம்ம வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் பார்க்குறோம். செக்ஷன் 51 to 55 வரைக்கும் எனக்கு வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு திஸ் ஐ ஹாவ் ஒன் கொஸ்டின் டுவர்ட்ஸ் யூ. என்ன அப்படின்னா, ப்ரீவியஸா சார் வந்து ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த ஸ்க்ரீன்ல அண்ட் நான் ஃபுல்லா எழுதல பிகாஸ் ஃபுல்லா எதுனா டைம் இருக்காது. ஓகே, என்டார்ஸ்மெண்ட் அண்ட் இன்டார்ஸ்மெண்ட் இந்த ரெண்டு இருக்கு. நம்ம வந்து என்ஐ ஆக்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. காமனா இப்ப இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சார் எல்லாம் வந்து சொல்லும் போது என்டார்ஸ்மெண்ட் சொல்றோம். இந்த ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு சொல்லுங்க. லெட் இட் பி a interactive session. இது எல்லாமே இட் இஸ் கைண்ட் ஆஃப் டிஸ்கஷன். சொல்லுங்க. Ma'am, repeat ma'am once more time what you asking. What is the differentiate between the term endorsement and
நம்மளோட என்ஐ ஆக்ட் ரெஃபர் பண்ணினீங்கன்னா அதுல என்டோர்சி, இண்டோர்ஸ்மெண்ட் அப்படின்னு தான் இருக்கும். பட் Okay, ma'am, I get it, ma'am. See, actually, ma'am, the endorsement is an action. There are two parties are there in endorsement. One is the endorser and another one is endorsee. The endorser and the endorsee to make something transaction by way of endorsement. So action is called endorsement, ma'am. The whole action. okay, sir. In endorsement, there will be two parties, that is endorsee and endorser. As same, in endorsement, there will be two parties, right? Who are they? யாரெல்லாம் இருப்பாங்க என்டோர்ஸ்மெண்ட்லயுமே? நம்ம பார்த்தோமே இந்த செக்ஷன் லாஸ்டா நடத்தின செக்ஷன் பார்த்தாலும் தெரியும். செக்ஷன் 50 பாருங்க, லாஸ்ட் லைன் நீங்க சொன்ன. என்டார்ஸ்மெண்ட் இன்டார்ஸ்மெண்ட் ரெண்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் கேக்குறீங்களா? ஆமா சார். என்டார்ஸ்மெண்ட்ங்கிறது வந்து ஜென்ரலா சொல்றது, ஒரு எதுலயாவது ஒரு பிசினஸ்ல இல்ல வேற எதுல வேணாலும் ஒரு சைன் பண்ணி கொடுக்கறோம்னா அது என்டார்ஸ்மெண்ட்ங்கிறது. ஆனா இன்டார்ஸ்மெண்ட் வந்து ஸ்பெசிஃபிக்கா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல அந்த ஒரு லீகல் கான்டெக்ஸ்டா சொல்றதுதான் இன்டார்ஸ்மெண்ட்ங்கிறது. மத்தபடி ரெண்டுமே ஒண்ணுதான். எஸ் சார், திஸ் இஸ் வாட் ஐ ஆஸ்க். இதுதான் நான் கேட்டிருந்தேன். ஓகே, சோ நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மள நிறைய பேருக்கு தெரியாம நம்ம மனசுக்குள்ள வச்சிருப்போம். சோ அப்ப வந்து தெளிவுபடுத்திக்கலாம். என்டோர்ஸ்மெண்ட் அப்படின்றது என்னன்னா, ஒரு கான்ட்ராக்டா இருக்கட்டும், ஒரு அப்ளிகேஷனா இருக்கட்டும், எதுல வேணாலும் ஒன்ன நம்ம சைன் பண்ணி அட்டாச் பண்றோம்னா அது என்டோர்ஸ்மெண்ட். இது இண்டோர்ஸ்மெண்ட் நம்ம இதுல எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, இதெல்லாம் எதுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த செக்கு, என்ஐ ஆக்டுக்கு கீழே டெல்ட் பண்றது. இப்ப இந்த என்டோர்ஸ்மெண்ட்டுக்கு கீழே என்ன அப்படின்னா இந்த இண்டோர்ஸ்மெண்ட் வந்து வரும். ஆனா இந்த இண்டோர்ஸ்மெண்ட்டுக்கு கீழே என்டார்ஸ்மெண்ட் வராது. அதனாலதான் நம்ம இப்ப ப்ரியரா எக்ஸாம்பிள்ஸ் கூட பார்த்திருந்தோம். நிறைய இடத்துல எக்ஸாம்பிள்ஸ் என்டார்ஸ்மெண்ட் அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. பிகாஸ் த என்டார்ஸ்மெண்ட் விச் இன்க்ளூட்ஸ் த இண்டோர்ஸ்மெண்ட் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். இப்ப வந்து இன்னைக்கு வந்து நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் செஷன்ல அப்படின்னா, who may negotiate. So யாரு நெகோஷியேட் பண்ணலாம்? நெகோஷியேட் அப்படின்னா என்ன? வாட் இஸ் மீன் பை நெகோஷியேட்? நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தோம். நெகோஷியேட் அப்படின்னா என்ன? நெகோஷியேட்னா என்ன? ஒரு ரைட்ஸ் அண்ட் ஓனர்ஷிப்பை இன்னொருத்தவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, one person to another. என்ன மேம் சொல்லுங்க, எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க, எல்லாருமே சொல்லுங்க. பிரியா மேம் சொல்லுங்க. ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, சோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் என்னன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, who excludes his liability or makes condition அப்படின்னு ஒரு செக்ஷன். அடுத்து ஹோல்டர் அப்படின்ற ஒரு ஹெட்டிங், ஆக்சுவலா ஒரு போஸ்ட் அவங்களுக்கு வருது. எதுல இருந்து அப்படின்னா ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் அப்படின்றதுல இருந்து. ஓகே, அதுக்கப்புறமா உள்ள செக்ஷன் என்ன டிஃபைன் பண்ணுதுன்னா, என்டோர்ஸ்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்டோர்ஸ்ட் இன் பிளாங்க் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். அடுத்து வந்து கன்வர்ஷன் ஆஃப் இன்டோர்ஸ்மெண்ட் இன்டு பிளாங்க் இன்டு இன்டோர்ஸ்மெண்ட் இன் ஃபுல். இதை நம்ம இப்பதான் ஒரு செக்ஷன்ல பார்த்தோம். எந்த செக்ஷன்ல பார்த்தோம்? செக்ஷன் 55 இதோட எது 49 மேம், 49ல பார்த்தோம். 49ல நம்ம பார்த்தோம். அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, சோ நம்ம வந்து இன்னைக்கு இதுதான் பார்க்க போறோம். இப்ப நான் வந்து உங்களுக்கு செக்ஷனுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி, ஓகேவா, நான் டெப்தா செக்ஷனுக்குள்ள செக்ஷன் 1 என்ன சொல்லுது, 2 என்ன சொல்லுது அப்படின்னு நான் போகாம உங்களுக்கு காமனா நான் வந்து சில டாபிக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் அப்படின்றது என்ன, பிளாங்க்னா என்ன, நெகோஷியேட்னா என்ன, லயபிலிட்டிஸ்னா என்ன, இப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. எகெயின் உங்களுக்கு செக்ஷனுக்குள்ள போகும்போது உங்களுக்கு நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. ஓகேவா, சோ அதனால என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு காமனா வந்து இதுக்குள்ள நான் மூவ் ஆகுறேன். ஓகே, சோ இப்ப ஒரு டிரான்ஸ்பர் இருக்கு. அந்த டிரான்ஸ்பர் வந்து 2 மோட்ல வந்து நம்ம வந்து டெலிவர் பண்றோம். எதுக்கு கீழே அப்படின்னா என்ஐ ஆக்ட்ல. ஒன்னு டெலிவரி, இன்னொன்னு என்டோர்ஸ்மெண்ட் பிளஸ் டெலிவரி அப்படின்னு சொல்றோம். இந்த வெறும் டெலிவரி, அதாவது இப்ப ஐ ஹாவ் அ செக், ஐ எம் ஜஸ்ட் டெலிவரிங் மை செக் டு பிரியா மேம். இப்ப நான் பிரியா மேம் கிட்ட சிம்பிளா கொடுக்குறேன் அப்படின்னா அது பேர் என்ன சொல்லுவோம்னா பியரர் இன்ஸ்ட்ருமெண்ட். அது பேர் என்ன சொல்லுவோம்னா பியரர் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா நான் அந்த செக்ஷன் 51 இருந்து 55 இருக்கிறது மட்டும் தான் நான் வந்து கவர் பண்றேன். சோ அதனால நீங்க நோட் பண்ணிக்கோங்க. தென் இப்ப வந்து அண்ட் டெலிவரி. சோ இது வந்து எப்ப வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்.
அதாவது என்டோஸ்மெண்ட் அப்படின்னால என்னன்னா சைன்டு அப்படிதான் சொல்றது. அப்ப சைன் அப்படின்னா இப்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதுல வந்து பே டு ஒய் அப்படின்னு இருக்கு. இங்க வந்து மிஸ்டர் எக்ஸ் சைன் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த என்டோஸ்மெண்ட் அப்படின்றது இந்த சைனையா மென்ஷன் பண்ணுது. whether the term endorsement is defining this signature. இதையா டிஃபைன் பண்ணுது? யாராவது சொல்லுங்க. எல்லாருமே மைக் ஆன் பண்ணுங்க because we covered up to 50 sections. சோ நமக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் ஆன்சர் பண்ணலாம். இன்டராக்டிவா இருந்தா நல்லா இருக்கும், எனக்குமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா நானும் தப்பா சொல்றேனா அப்படின்றது எனக்கும் தெரிய வரும். சோ சொல்லுங்க எல்லாருமே. என்னோட क्वेश्चन உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? பே டு ஒய் அப்படின்னு சொல்லி இங்க வந்து மிஸ்டர் எக்ஸ் வந்து சைன் போட்டிருக்காரு. ஓகேவா? சோ இப்ப வந்து இதுல என்டோஸ்மெண்ட் அண்ட் டெலிவரி நம்ம இருக்கு, எல்லாத்துலயும் பார்த்தோம். அப்ப இங்க போட்டிருக்க சைனை தான் இது மென்ஷன் பண்ணுதா? எஸ் மேம், என்டாஸ்மெண்ட் அண்ட் டெலிவரினா அது ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ என்ன அப்படின்னா அது கிடையாது. ஆக்சுவலா இந்த என்டோஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த என்டோஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் பார்த்தோம்னா முன்னாடி போட்டிருக்க சிக்னேச்சர் கிடையாது, பேக் சைடு ஆஃப் த பேப்பர். அதாவது பேக் சைடு ஆஃப் த என்ன அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா அந்த ஒரு நோட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராமிசரி நோட் ஹோல்டர் இருக்கு அப்படின்னா அதுக்கு பேக் சைட்ல வந்து சைன் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதுல வந்து என்டாஸ் அப்படின்றத சொல்லுவோம். ஆக்சுவலா இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரண்ட் சைட்ல இருக்கும் ப்ரிஃபரபிளி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இடம் இல்லை அப்படின்னா ஸ்டாம்ப் பேஸ்ட் பண்ணி அட்டாச் பண்ணி வந்து சைன் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இதுதான் என்ன அப்படின்னா ஆர்டர் அப்படின்றது சொல்லுவோம். இது பியரர் அப்படின்னா இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்ப நான் இருக்கிறேன், நான் என்ன பண்றேன்னா பிரியா மேம் கிட்ட ஜஸ்ட் அந்த செக்கை கொடுக்குறேன் அப்படின்னா திஸ் இஸ் ஜஸ்ட் டெலிவரி, அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப இதுல எப்படி வரும் அப்படின்னா, இப்ப நான் இருக்கிறேன், ரேஷ்மா பே ஒரு லம்சம் அமௌண்ட் டு பிரியா மேம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஐ மென்ஷனிங் த நேம் மென்ஷன் பண்றேன் இல்லையா? சோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், அதாவது டு பிரியா மேம் ஆர் ஆர்டர் அப்படின்னு நம்ம போடுவோம். சோ அப்ப என்ன அப்படின்னா பிரியா மேம் வந்து என்ன பண்ணிக்கலாம், அடுத்து கொடுத்துக்கலாம். அதுதான் என்ன அப்படின்னா இதுல என்டோஸ்மெண்ட் அண்ட் டெலிவரி அப்படின்ற டேர்முக்கு கீழே வந்து வரும். இதுதான் என்னன்னா டூ மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர். இந்த பியரர் கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? பிகாஸ் நம்ம வந்து செக்ஷன்ல வந்து ரீட் பண்ணுவோம், எப்ப வந்து ஆர்டராவே இருந்தாலும் அதை பியரர்ன்னு தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம்ன்ற மாதிரி ஒரு செக்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு இது கிளியரா? பியரர் கான்செப்ட் as well as this order கிளியர் ஆயிடுச்சா? கிளியர்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க, நம்ம நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணலாம். கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஓகே மேம் சொல்றேன். ஓகே, அதாவது இப்ப ஜஸ்ட் நான் இருக்கிறேன், ஓகே, சும்மா ஒரு செக் இருக்கு, அந்த செக்கை நான் சும்மா ஒரு பர்சனுக்கு நான் டெலிவர் பண்றேன். ஓகேவா? ஜஸ்ட் ஐ எம் டெலிவரிங் வித்தவுட் நான் என்ன பண்றேன், என்டோஸ் பண்ணல. இந்த செக்கு இதுல இருக்கக்கூடிய அமௌண்ட் ஐ எம் பேயிங் திஸ் அமௌண்ட். இப்ப வந்து 10 lakhs ஆஃப் அமௌண்ட் இருக்கு. இந்த 10 lakhs ஆஃப் அமௌண்ட்டை நான் வந்து பிரியா மேம்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு நான் என்டோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது பேரு ஆர்டர். நான் என்டோஸ் பண்ணல, த பர்சனோட நேம் நான் மென்ஷன் பண்ணல, அதாவது பே டு டேஷ், இது பேரு தான் பிளாங்க்னு சொல்லுவோம். நான் பின்னாடி உங்களுக்கு டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது பேர் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது பே டு பிரியா மேம் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இது பேரு ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப கிளியரா? ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகே ஃபைன், சூப்பர். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் வந்து இப்ப வந்து நம்ம நிறைய இது பார்த்துக்கணும். அதாவது என்ஐ ஆக்டுக்கு கீழே நம்ம என்னெல்லாம் வரும், செக்ஷன் 5ல என்னெல்லாம் என்ஐ ஆக்டுக்கு கீழே நம்ம பார்த்துக்கணும். யாராவது கடகடன்னு சொல்லுங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். என்ன பார்த்துருந்தோம்? பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்.
எஸ், சூப்பர். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அடுத்து என்ன பார்த்திருந்தோம்? செக் பார்த்திருந்தோம் மேடம். எஸ், செக். எஸ், ப்ராமிசரி நோட். ஓகே, இது பார்த்திருந்தோம். இப்ப இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, இப்ப இதுல பாருங்க. ஓகே, சோ இப்ப வந்து ஏ ஒரு பர்சன் இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பீன்ற பர்சனுக்கு கடனாக என்ன அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்குறாரு. ஓகேவா, கடனாக ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்குறாரு. சோ வாங்கிட்டு ஏன் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பில் அனுப்புறாரு. சோ பில் அனுப்பி நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு டேஸ்க்குள்ள என்ன பண்றீங்க, பீன்ற பர்சன் ஏக்கு அமௌண்ட் கொடுத்துடணும். அதாவது இந்த பீன்ற பர்சன் ஏ கிட்ட கடனா என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து அமௌண்ட் வந்து வாங்குறாங்க. ஓகேவா, அப்ப இந்த பி என்ன பண்றாங்க அப்படின்னா எவ்வளவு ஒர்த்னா 50,000 நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா, மெச்சூரிட்டி டேட் வந்து 90 days ஆஃப் பீரியட் ஆஃப் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓகேவா, இப்ப இவங்க ஏ என்ன பண்ணலாம் அப்படின்னா சீன்ற பர்சனுக்கும் அமௌண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கொடுக்கலாம். அது இவரோட விருப்பம். ஓகேவா, இப்ப இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இந்த ஏ இருக்கு இல்லையா, ஏன்றவர் யாரு, ஏ யாரு? எஸ், டிராயர். ஓகே, தென் பி யாரு? டிராயி. ஓகே, தென் இப்ப வந்து எகைன் என்ன ஆகுது அப்படின்னா இந்த பி இருக்காரு இல்லையா, இந்த பி வந்து அந்த அமௌண்ட்டை ஏக்கு கொடுக்காரு. அப்ப ஏ என்னவாகவும் இருக்கலாம், பேயியாகவும் இருக்கலாம். அல்லது இந்த சி இருக்காரு இல்லையா, அவர் எதாகவும் இருக்கலாம், பேயியாக இருக்கலாம். ஓகேவா, சொல்றேன் அப்படின்னா செக்ஷன் 51 உங்களுக்கு இது தெரிஞ்சாதான் நம்ம எலாபரேட் பண்ண முடியும். அதுக்காக நான் சொல்லியிருக்க கான்செப்ட். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க செக். ஓகே, இப்ப செக் இருக்கு. இப்ப செக்ல வந்து சேம் என்ன அப்படின்னா டிராயர் வரும். ஓகேவா, செக் வந்து டிராயர். அடுத்து யாரு வருவா அப்படின்னா சேம் டிராயி, அடுத்து பேயி. இப்ப இதுல யாரு டிராயரா இருப்பாங்க, அதாவது the issuer of the check தானே, issuer of the check தானே. Yes ma'am, driver. Yes, issuer யாரு குடுக்குறாங்களோ. இப்ப நான் என்ன பண்றேன்னா நான் வந்து ஒரு செக், ஓகேவா, 1 lakh அமௌண்ட் ஆஃப் செக் நான் என்ன பண்றேன் பீன்ற பர்சனுக்கு நான் வந்து குடுக்குறேன். அப்ப நான் யாரு, டிராயர். அப்ப வந்து டிராயி யாரு, who is the drawee? யாருக்கு கொடுக்கணுமோ அவங்க. பேங்க். மேம் இப்போ see most drawee pay there are 3 parties. sometimes bank pay வரும்போது 2 parties. ஆமா, ஓகே மேம். எஸ். அப்படின்னா அந்த பீன்ற பர்சன், ஓகேவா, யார் வாங்குறாங்களோ அவங்க. இதுதான் என்னன்னா பேசிக்கா செக்ல இருக்கிறது. இப்போ ப்ரோனோட் அப்படின்றது வந்து இதுல வந்து 2 பார்ட்டிஸ் வருவாங்க. இதுலதான் மேக்கர் அப்படின்னு சொல்லுவோம். who is making the pronote அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து என்னன்னா மேக்கர். இன்னொன்னு வந்து பேயி வருவாங்க. ஓகே, சோ இதுதான் வந்து இதுல உள்ள பேசிக் கான்செப்ட். இப்ப செக்ஷன் 51. ஓகே, இப்ப ஸ்கிரீன் எல்லாருக்கும் விசிபிள் ஆகுதான்னு பாருங்க. ஓகே, எஸ் மேம். எஸ். இப்ப செக்ஷன் 51 என்ன சொல்லுது, யாரெல்லாம் நெகோஷியேட்னா என்ன சொல்லியிருக்கேன், டிரான்ஸ்பர். யாருக்கெல்லாம் ரைட்ஸ் இருக்கு டிரான்ஸ்பர் பண்றதுக்கு, சோல் மேக்கர் பார்த்தோமா. இப்ப யாரு அப்படின்றது பார்த்தோமா, டிராயர்னா யாருன்னு பார்த்தோம், பேயினா யாருன்னு பார்த்தோம். இண்டோசி அப்படின்னாலுமே நம்ம வந்து பாத்திருந்தோம். என்ன பாத்திருந்தோம், ஸ்டார்டிங்ல இனிஷியல்ல பாத்திருந்தோம் இல்லையா, the person who is signed and attaching with the NI instruments பாத்திருந்தோம் இல்லையா, அதுதான். இப்ப இதோட ப்ளூரல் ஃபார்ம்ஸ் தான் இங்க கொடுத்திருக்காங்க. அதாவது செர்வல், ஜாயிண்ட் மேக்கர்ஸ், டிராயர்ஸ், பேயிஸ், இண்டோசிஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இதுல இன்னொரு ஒரு டேர்ம் கொடுக்கல, பட் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம், டிராயி. நான் யார சொன்னேன், ஏ இருக்காங்க, பி இருக்காங்க. சோ இதுல வந்து ஏன்றவர் டிராயர் இருக்காரு, இவர் வந்து டிராயி. அப்ப இவர் என்ன பண்ணலாம்னா என்டோஸ் பண்ணி இன்னொரு பர்சனுக்கும் இவர் வந்து கொடுக்கலாம். அப்ப he is also have the right to negotiate. ஓகேவா, அது
அதுக்கப்புறம் the negotiability of such instruments has not been restricted or excluded mentioned under 50. அதாவது செக்ஷன் 50 இருக்கு இல்லையா, அந்த செக்ஷன் 50க்கு கீழே என்ன ஆயிருக்க கூடாது அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் ஆயிருக்க கூடாது. செக்ஷன் 50க்கு கீழே என்ன ரெஸ்ட்ரிக்டட் ஆயிருக்க கூடாது? யாருக்காவது ஏதாவது கெஸஸ் இருக்கா? என்ன ரெஸ்ட்ரிக்டட் ஆயிருக்க கூடாது செக்ஷன் 50க்கு கீழே? pay to only C only அப்படி போட்டிருக்க கூடாது. சூப்பர் சூப்பர். அதுதான், அதாவது என்ன அப்படின்னா நம்ம இப்ப டிரான்ஸ்ஃபர் பண்றோம்ல, டு சாரி பே டு மிஸ்டர் எக்ஸ் ஒன்லி இப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்க கூடாது. எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆர்டரா இருக்கணும். ஆர்டர் இன் த சென்ஸ் பே டு மிஸ்டர் எக்ஸ் ஆர் ஆர்டர், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் என்ன அப்படின்னா இந்த செக்ஷன் 51. செக்ஷன் 51 கிளியரா? மேம் கிளியர்னா ஒரு restriction is also kind of order தானே? ஓகே, சாரோட வாய்ஸ் கேட்கல. சார் ராமச்சந்திரன் சார் இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். இப்போ ஓகேவா? am I audible? மேம் கேக்குதுங்களா? சார் ஆடியோ கிளியரா இல்ல சார். கிளியரா இல்ல சார். one second now இப்போ ஓகேவா? இப்போ ஓகேவா சார்? இப்பவும் அப்படிதான் இருக்கு சார். சரி ஓகே, எல்லாம் கண்டினியூ பண்ணுங்க. நான் இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? அப்போ கூட கிளியரா இல்ல சார் ஆடியோ. ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் 52. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாசிங்க, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள். Section 52 Negotiable Instrument Act endorses who excludes as on liability or makes it conditional. This endorsee of a negotiable instrument may be express word in the endorsement excluded as on liability thereon, or make such liability of the right of the endorsee to receive the amount due thereon depend upon the happening of a specified event, although such event may never happen, wherein endorsee so excluded as liability and afterward becomes the holder of the instrument. All intermediate endorsees are liable to him. Illustration படிச்சிருவா மேம்? இல்ல சார், இருக்கட்டும், வேண்டாம். ஓகே மேம், தேங்க்ஸ் மேம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மாற்றுமுறை ஆவணச் சட்டம் 1881 பிரிவு 52 நமது சொந்த கடப்பாட்டை விலக்கிக் கொள்கிற அல்லது அதனை வரையறைக்குட்பட்டு உள்ளாக்குகிற மேற்குறிப்பு எழுதினர். ஒரு மாற்றுமுறை ஆவணத்தின் மேற்குறிப்பு எழுதினர் அந்த மேற்குறிப்பில் வெளிப்படையான சொற்களின் வாயிலாக அதன் மேலான தமது சொந்த கடப்பாட்டை விலக்கிக் கொள்ளலாம், அல்லது அத்தகைய கடப்பாடானது அல்லது அதன் மேல் கொடுபட வேண்டிய தொகையை பெறுவதற்கான மேற்குறிப்பெழுதி பெறுநரின் உரிமையானது. ஒரு குறித்துரைக்கப்பட்ட நிகழ்ச்சி அத்தகைய நிகழ்ச்சி ஒருபோதும் நிகழாது என்ற போதிலும் நிகழ்வதை சார்ந்திருக்குமாறு செய்யலாம். அவ்வாறு தமது கடப்பாட்டை விலக்கிக் கொள்கிற மேற்குறிப்பெழுதினர் ஒருவர் பிற்பாடு அந்த முறையாவணத்தை கைக்கொண்டிருப்பாராக ஆகுமிடத்து இடைநிலை மேற்குறிப்பு எழுதினர்கள் அனைவரும் அவருக்கு கட்டுப்பாடு உடையவர்கள் ஆவார். நன்றி மேம். நன்றி மேம். ஓகே, இப்ப எல்லாருக்கும் ஸ்கிரீன் விசிபிள் ஆகுது இல்ல? பிக்சர் இருக்கா? ஐ மீன் ஒரு கிராஃப் மாதிரி ஒரு ஸ்பெசிமென் மாதிரி இருக்கா? இருக்கு மேம். ஓகே ஓகே, சூப்பர். இது வந்து என்னன்னா செக்ஷன் 52 கனெக்ட் பண்ணி வரும்.
அதுக்கப்புறமா செக்ஷன் 54 கனெக்ட் பண்ணி வரும், செக்ஷன் 55 கனெக்ட் பண்ணி வரும். ஓகேவா? சோ கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஸ்பெசிமென் வந்து ரிலேட்டட் வித் செக்ஷன் 52, 54, 55, 56. அது நாளைக்கு மேம் இன்னொரு மேம் நடத்துவாங்க, அதுல கனெக்ட் பண்ணி வரும். ஓகே ஃபைன். சோ இப்ப என்டோர்ஸ்மெண்ட் நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? சோ என்டோர்ஸ்மெண்ட் அப்படின்னால என்ன சொல்லியிருக்கேன்? இட் இஸ் சைன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஓகே ஃபைன். இப்ப எவ்வளவு வந்து கைண்ட்ஸ் ஆஃப் இருக்கு அப்படின்னா 7. ஓகே, 7 kinds of endorsement வந்து நம்ம பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் blank endorsement. blank endorsement அப்படின்னா நார்மலா என்ன அப்படின்னா ஜஸ்ட் இதுல யாருக்கு நான் கொடுக்க போறேன் எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் ஒரு சிக்னேச்சர் எம்டியா வந்து இருக்கும். ஓகேவா? யாருக்கு நான் வந்து கொடுக்க போறேன்றது இருக்காது. இதுதான் என்னன்னா blank endorsement அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரெண்டாவது டைப் full endorsement. full endorsementல என்ன இருக்கும் அப்படின்னா there will be a signature. என்ன மென்ஷன் பண்ணிருக்கோம், யாருக்கு பே பண்றோம், to whom அப்படின்றது இருக்கும். ஓகேவா? அதாவது to Mr. Y. சோ இதுதான் என்ன என்டோர்ஸ்மெண்ட்னா full endorsement. ஓகே, தென் நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் தான் என்னன்னா ரெஸ்ட்ரிக்டிவ். ரெஸ்ட்ரிக்டிவ் அப்படின்னா என்னன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, பே டு மிஸ்டர் ஒய் ஒன்லி, அதுக்கப்புறம் சைன், எல்லாத்துலயுமே சைன் இருக்கும். அதாவது இந்த ரெஸ்ட்ரிக்டிவ் இருக்கு இல்லையா, இந்த என்டோர்ஸ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த இது இருக்கு இல்லையா, என்னது ஆக்சுவலா இந்த பர்சனுக்கு நீங்க பே பண்றீங்க இல்லையா, இதை என்ன பண்ண முடியாதுன்னா மற்ற பர்சனுக்கு நீங்க டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. ஓகேவா? இப்ப இந்த பிளாங்க் இருக்கு, இந்த பிளாங்க நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா யாருக்கு வேணாலும் இப்ப டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். இந்த பிளாங்க நீங்க யாருக்குனாலும் டிரான்ஸ்பர் வந்து பண்ணிக்கிடலாம். ஓகே, இப்ப இந்த ரெஸ்ட்ரிக்டிவ் பாத்தீங்கன்னா பே டு மிஸ்டர் ஒய் ஒன்லி அப்படின்னா இவர் தான் பேங்க்கு போகணும், இவர் தான் போய் இவர் தான் சைன் போட்டு இவர் தான் என்ன பண்ணணும், வாங்கணும். இதுதான் என்ன சொல்லுவோம்னா ரெஸ்ட்ரிக்டிவ். இட் இஸ் லிமிட்டட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து facultative. facultative அப்படின்னா அந்த நம்ம குடுக்குறோம் இல்லையா, அதுலயே மென்ஷன் பண்ணிடுவோம், பே டு மிஸ்டர் ஒய், நான் ஒய்க்கு குடுக்குறேன், நோட்டீஸ் ஆஃப் டிஸ்ஹானர்ட் வேவ்டு. அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இப்ப வந்து டிஸ்ஹானர்ட் ஆயிடுச்சு, அமௌண்ட் இல்ல வைக்கல அப்படின்ற பட்சத்துல எனக்கு நீங்க எந்த விதமான நோட்டீஸும் அனுப்ப கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன், ஒரு லைபிள், ஒரு கண்டிஷன் போட்டு என்ன செய்யறது அப்படின்னா டிரான்ஸ்பர் பண்றது, நெகோசியேட் பண்றது. இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபேக்கல்டேட்டிவ். அப்ப இவர் என்ன பண்றாரு, இப்ப வந்து எக்ஸ் இருக்காரு, எக்ஸ் பே டு மிஸ்டர் ஒய், அவர்கிட்ட என்ன சொல்றாரு, காசு இல்ல, பணம் இல்ல, அது இல்ல அதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, எனக்கு நோட்டீஸ் அனுப்புனேன், அது பண்ண இது பண்ணேன்னா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்ப எக்ஸ் லைபிளே கிடையாதா அப்படின்னா லயபிள், இம்ப்ளைட்லி லயபிள். இவர் என்னது, இவரு இம்ப்ளைட்லி லயபிள். அதுதான் முக்கியம். அதாவது இதுல வந்து ஒவ்வொருலயும் ஒவ்வொரு டேர்ம் இருக்கு, நான் மறந்துட்டேன்னு சொல்றதுக்கு. இந்த பிளாங்க் இருக்கு இல்லையா, இந்த பிளாங்க்கு பேரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பியரர். இது வந்து பியரர், இது ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம், டெலிவர் பண்றோம், அப்படித்தானே? இப்ப நான் இருக்கிறேன், ஐ எம் ஜஸ்ட் டெலிவரிங் இது செக்கோ வாட் எவர் இட் இஸ், இதை நான் வந்து பிரியா மேம்க்கு வந்து நான் டெலிவர் பண்றேன். அப்ப இது பியரர். இதுல நான் என்ன பண்றேன், ஐ எம் மென்ஷனிங் தி நேம் டு whom it to be transfer அப்படின்னு சொல்றேன். அப்ப இது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ஆர்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு, ஐ எம் ரெஸ்ட்ரிக்டிங். இங்க நான் என்ன பண்றேன், ரெஸ்ட்ரிக்ட் பண்றேன். நாட் நெகோஷியபிள் இன் நேச்சர், நாட் நெகோஷியபிள் இன் நேச்சர். இதுல நம்ம என்ன சொல்றோம், இட் இஸ் லைபிள். இங்க என்ன கண்டிஷன் ப்ரிவேல் ஆகுது, லைபிள். ஈவன் தோ அவர் என்ன பண்றாரு, நோட்டீஸ் ஆஃப் டிஸ்ஹானர்ட் வேவ் அப்படின்னு கொடுத்திருந்தாலுமே he is liable. இது வந்து ஃபோர்த் டைப். ஓகேவா? நெக்ஸ்ட் டைப், நெக்ஸ்ட் பாருங்க, ஓகே, நெக்ஸ்ட் கண்டிஷனல் அல்லது குவாலிஃபைடு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ரெண்டு நேம், கண்டிஷனல் ஆர் குவாலிஃபைடு என்டோர்ஸ்மெண்ட். அதாவது பே டு மிஸ்டர் ஒய், நான் ஒய்க்கு கொடுக்குறேன், எப்ப கொடுக்குறேன், இது எப்ப வந்து இந்த எக்ஸ் வந்து ஒய்க்கு எப்ப கொடுக்குறாரு, எப்ப போகுது அப்படின்னா இஃப் ஹி ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் சென்னை, அதாவது மே ஆர் மே நாட் ஹேப்பனிங் ஆஃப் an event.
அந்த சிச்சுவேஷன், அந்த ஒரு நிகழ்வு நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். நடந்தால் நான் உனக்கு இதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தட் இஸ் கண்டிஷனல். அதுதான் என்ன அப்படின்னா இது வந்து வித்தின் 3 months அப்படின்னு கொடுத்து இவர் என்டோர்ஸ் பண்ணி கொடுக்கறது இட் இஸ் கண்டிஷனல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். sans recross. sans recross அப்படின்னா வித்தவுட் ரெக்ரோஸ், recourse அப்படின்னு சொல்லுவோம். recourse, recourse. ஓகே, அதாவது பே டு மிஸ்டர் ஒய். ஓகேவா? sans recourse அப்படின்னு போட்டு இவர் சைன் போட்டாரு. இந்த sans recourse அப்படின்னா என்னன்னா, என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் நீங்க என்கிட்ட வர வேண்டாம். இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கு, இவர் மேனேஜிங் டைரக்டரா வந்து இருப்பாரு. ஓகேவா? இவர் கம்பெனி இருக்கும், மேனேஜிங் டைரக்டரா இருப்பாரு, ஒரு எம்ப்ளாயி இருப்பாங்க. சோ இந்த எம்ப்ளாயி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மேனேஜிங் டைரக்டருக்கு பதிலா என்டோஸ் பண்ணுவாங்க. அப்படி என்டோஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும் ஃபார், பிஹாஃப் ஆஃப், பெர், ப்ரோ இதெல்லாம் வந்து போட்டு அவங்க வந்து என்டோஸ் பண்ணுவாங்க. அதாவது அமௌண்ட் ஏதாச்சும் வந்து இல்ல, ஏதாவது ஒரு உதவி கேட்டோ, எந்த ஒரு சிச்சுவேஷனுக்காகவும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, நீங்க ஏன் கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்றது. அப்ப யாருக்கிட்ட போலாம்? இந்த எக்ஸோட ஹெட் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்டனால என்ன பண்ணிக்கலாம்னா போய்க்கலாம். இதுதான் என்னன்னா sans recross அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்ப வந்து யாரு, ஓகே, கார்த்திக் சார் இருக்காங்க. ஓகேவா? இப்ப வந்து கார்த்திக் சார் இருக்காங்க, இவங்க வந்து ஒரு கம்பெனியா வந்து இருக்கிறாங்க. ஓகே, இவங்க வந்து ஒரு இண்டோசிங் அத்தாரிட்டியா வந்து எக்ஸ் அப்படின்ற ஒரு பெர்சன் வந்து இருக்காங்க. இப்ப இந்த எக்ஸ்ன்ற பெர்சன் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, sans recross அப்படின்னு போட்டு கொடுத்துட்டாரு. அப்ப ஒய்க்கு ஒரு இஷ்யூனா யாரு கிட்ட போகணும்? இந்த எக்ஸ் கிட்ட போக முடியாது, கார்த்திக் சார் கிட்ட தான் போவாங்க. சோ இதுதான் என்னன்னா sans recross அல்லது recourse அப்படின்னு வந்து சொல்ற கான்செப்ட். ஓகே, சோ நெக்ஸ்ட் டைப் வந்து என்ன அப்படின்னா பார்ஷியல் என்டோஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பார்ஷியல் என்டோஸ்மெண்ட் அப்படின்னா என்ன, அதாவது என்டோஸ்மெண்ட் வந்து ஃபில் அமௌண்ட் பார்ஷியலி. இப்ப பே ₹500 டு மிஸ்டர் ஒய் அவுட் ஆஃப் பில் ஆஃப் 1000. இப்ப 1000 ரூபாயில என்ன அப்படின்னா பே வந்து குடுக்குறாங்க, இவரு என்டோஸ் பண்ணிட்டாரு. இப்படி எழுதுனா இட் இஸ் இன்வேலிட். இது இன்வேலிட். எப்ப வந்து வேலிடா இருக்கும் அப்படின்னா, பே ₹500 டு மிஸ்டர் ஒய். மிஸ்டர் ஒய் கிட்ட குடுக்குறோம் 1000 rupeesல, அதுல 500 rupees ஆல்ரெடி பே பண்ணிட்டோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். அப்ப இங்க வந்து 1000 இட் இஸ் டாலிட் இல்லையா? அப்ப இதுதான் என்னன்னா வேலிட். இதுல பாருங்க, நம்ம 500 ரூபாய் தான் இருக்கு, மிச்சம் 500 ரூபாய்க்கான ஒரு வேல்யூ என்ன இல்ல. சோ இட் இஸ் இன்வேலிட். இது என்னது? வேலிட். இதுதான் என்னன்னா பார்ஷியல் என்டோஸ்மெண்ட். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் ஓகே, blank அப்படின்னா என்ன? யாராவது சொல்லுங்க, வாட் இஸ் blank என்டோஸ்மெண்ட்? ஒன்லி சிக்னேச்சர் மட்டும் இருக்கிறது கொடுப்பாங்க மேம். பேர் எதுவும் எழுதி இருக்காது, யாருக்கு வேணாலும் நம்ம அதை கொடுக்க முடியும் மேம். ஓகே, சூப்பர். ஓகே, வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் ஃபுல் என்டோஸ்மெண்ட் அப்படின்னா என்ன? யாராவது சொல்லுங்க குயிக்கா. Full endorsement. See, the kinds was splitted based upon what was amount mentioned in the check. Partial endorsement and full endorsement. Partial endorsement means only the part of amount mentioned in the check. For example, I'm saying this, in front of the check the amount was mentioned the 5 lakh, but by partial endorsement I was restricted only the 500 rupee or 5000 rupee to some one person. Full endorsement means I'm not restricted the partially, it is 500 or 5000. Okay, the full amount I was endorsed, what was mentioned in the check. Okay, sir, great. Sir, can you explain the full endorsement? As you explained, Full endorsement, there is no restriction here. I put the unconditional order to someone person, ma'am. For example, in case of that instrument in check,
I impose the unconditional order to the banker or drawee to pay a certain sum of money which was mentioned in the check to payee. Yes, sir. Okay, super fine. Okay. Then எல்லாருமே வந்து மைக் ஆன் பண்ணலாம். ஓகே. சோ ரெஸ்ட்ரிக்டிவ்னா என்ன? ரெஸ்ட்ரிக்டிவ் பிகாஸ் இதுதான் செக்ஷன் 53 தென் அடுத்து வர்றது. சோ நம்ம கடகடான்னு முடிச்சிடலாம். ரெஸ்ட்ரிக்டிவ்னா நிறைய பேர் செஷன்ல இருக்கும். நியர்லி 60 மெம்பர்ஸ். பர்டிகுலர் பர்சனுக்கு மென்ஷன் பண்ணி இவருக்கு மட்டும்தான் சொல்லி கொடுக்குறது மேடம். எஸ், ஓகே. நாட் நெகோஷியேட்டட். ஓகே. ஃபேக்கல்டேட்டிவ். நெக்ஸ்ட் fourth type. Ma'am, now I am audible? Yes, ma'am. Ma'am, previously I asked one of the question at the time my voice was bugging. Okay. See, yes, my sir. question. You saying this restriction. Restriction is also kind of the order, ma'am. Right? Sir, you are defining order and figurative meaning or literal meaning? I have a doubt with that. I'm agree with your point. You are stating no, figurative meaning. You are sir, can you give an explanation? அல்லது இல்லனா இத பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம் because மத்த மெம்பர்ஸ்க்கு இது டிஸ்டர்ப் ஆக கூடாது. இத நம்ம கன்க்ளூட் பண்ணிட்டு we will go with that அந்த restrictive and order க்கு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். Okay, ma'am. Okay sir. Okay. So இது எல்லாருக்கும் கிளியர் ஆயிடுச்சா? எல்லாருமே சைலண்டா இருக்கீங்க, இன்டராக்டிவே இல்ல. நான் மட்டுமே வந்து கனெக்ட் பண்ணிட்டே இருக்கேன். கிளியர்டா? மூவ் ஆன் பண்ணலாமா? ஓகே ஃபைன். ஃபுல் புரியல. என்ன புரியல மேம். கேக்குதுங்களா மேம்? சொல்லுங்க சார். செகண்ட் இருக்குதுங்களா மேம்? ஃபுல் காலம். ஆமா சார். ஃபுல் என்டோர்ஸ்மென்ட் அதா. ஆமா மேம். அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேங்க மேம். ஓகே சார். இது நான் நெக்ஸ்ட் இப்போ நம்ம மூவ் ஆன் பண்ணல நான் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்லட்டா, அப்ப கிளியர் ஆயிடும் இந்த ஃபில். ஓகேவா? ஓகேங்க மேம். இப்போ நான் செக்ஷனோட கனெக்ட் பண்ணி சொல்றேன். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் நல்ல டெப்தா புரிஞ்சிடும். ஓகே. இப்போ வந்து செக்ஷன் 52. ஓகே. செக்ஷன் 52ல பாருங்க, endorses who excludes his own liability or make its conditional அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாருங்க, who excludes his own liability. இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, the endorses of a negotiable instrument may by express words in the endorsement excludes his own liability அப்படின்ற வார்த்தை இருக்கு. exclude அப்படின்றது நம்ம இதுல எங்க பாத்திருந்தோம்? இதுல excludes his own liability இதுல பாத்திருந்தோமா? அதாவது அவரோட பொறுப்பு அவர் என்ன பண்றாரு? எக்ஸ்க்ளூட் பண்றாரு. அதாவது எக்ஸ்ன்ற பர்சன்னா ஒய்க்கு என்ன பண்ணிருக்காரு? என்டோஸ் பண்ணி கொடுத்திருக்காரு. ஆனா அதுல ஒரு வார்த்தை சேர்த்துட்டாரு. என்ன சேர்த்துட்டாரு? சான்ஸ் ரீகோர்ஸ் அவர் மென்ஷன் பண்ணிட்டாரு. இப்படி மென்ஷன் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த எக்ஸ்ன்ற பர்சன் என்ன கிடையாது? லயபிள் கிடையாது. அதற்கு பதில் இதற்கு மேல யாரு இருப்பாங்களோ அவங்கதான் எப்படி ஆகுறாங்க? லயபிள் ஆகுறாங்க. இதுதான் இந்த செக்ஷன்ல டிஃபைன் பண்ணிருக்காங்க. பாருங்க, who exclude his own liability அப்படின்னு சொல்லியிருக்கிறது இந்த சான்ஸ் ரீக்ரோஸ் அப்படின்ற கைண்ட்ஸ் ஆஃப் என்டோர்ஸ்மெண்ட் பத்தி தான் அதுல பேசியிருக்காங்க. புரியுதா? இப்போ இந்த என்டோர்ஸ்மெண்ட் சொல்லுங்க சார். இந்த பவர் ஆஃப் பட்டாணி வச்சு கொடுக்குறாங்களா மேடம்? அது பொருந்தும் தான் மேடம் உங்களுக்கு? நம்ம பவர் கொடுக்குறோம்ல, அதுதான் அந்த எக்ஸாம்பிள் தான் இதுல. அந்த பர்சனுக்கு பதில் இவர் அந்த ஃபார் பிஹாஃப் ஆஃப் பெர் பார் போட்டு நம்ம கொடுக்கறது, அதுதான். ஓகேவா? இதுதான் என்னன்னா, இவரோட பொறுப்புல இருந்து
எக்ஸ்க்ளூட் பண்றது. ஓகேவா? அதே மாதிரி இதுல இன்னொரு ஒரு டாபிக்கும் பார்த்திருந்தோம், அதையுமே நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். என்ன அப்படின்னா, அதுல அமௌண்ட் இல்ல, வேற எந்த ஒரு இஷ்யூவா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, என்கிட்ட வரக்கூடாது, டிஸ்ஹானர்ட் வேவ்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பார்த்திருந்தோம். நம்ம வந்து தேர்ட் டைப்ல வந்து பார்த்திருந்தோம் இல்லையா, டிஸ்ஹானர்ட் வேவ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் பார்த்திருந்தோம் இந்த ஃபேக்கல்டேட்டிவ்ல. இந்த இதுவும் எந்த செக்ஷனுக்கு கீழே வரும் அப்படின்னா, செக்ஷன் 52. The person who exclude his own liability அப்படின்றதுக்கு கீழே இந்த டைப் ஆஃப் என்டோஸ்மெண்ட் வரும். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, அதுல நெக்ஸ்ட் வேர்ட் என்ன இருக்குன்னா, ஆர் மேக் இட் கண்டிஷனல் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. கண்டிஷனல், அதுல நீங்க லாஸ்ட் லைனை பாருங்க, நான் உங்களுக்கு சொன்னது வந்து இருக்கும். I will make you clear. சோ இதுல லாஸ்ட் லைன் பாத்தீங்கன்னா, மே ஆர் மே நாட் ஹேப்பனிங் ஆஃப் அன் ஈவென்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பாத்துருந்தோம் இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட் அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க பாருங்க. டிபெண்ட் அப்பான் த ஹேப்பனிங் ஆஃப் அன் ஈவென்ட், ஸ்பெசிஃபைட் ஈவென்ட், although such event may never happen. Such event may never happen. இதுல நீங்க பாருங்க, உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். இந்த இருக்கா, அதாவது இந்த இருக்கு பாருங்க, ஒரு விஷயம் வந்து இருந்து அவர் மூவ் ஆன் பண்றாரு. அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா வந்து, thereupon may or may not happening of an event அப்படின்னு பார்த்திருந்தோம் இல்லையா, அந்த இருக்கு பாருங்க. depend upon the happening of an specified event, although such event may ever happen அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா. சோ இதுதான் எந்த கான்செப்ட்ல நம்ம வந்து பார்த்திருந்தோம், இல்லஸ்ட்ரேட்டிவ் நம்ம பார்க்கல. எத்தனாவது டாபிக்கா பார்த்திருந்தோம், கண்டிஷனல் ஆர் குவாலிஃபைட் என்டோஸ்மெண்ட் அப்படின்றதுல பார்த்திருந்தோமா. அவர் சென்னையில இருந்து வந்தால் இத்தனை மாசத்துக்குள்ள அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோமா. இந்த 5th டைப் ஆஃப் என்டோஸ்மெண்ட பத்தி தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இதுல வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? செக்ஷன் 52 கிளியரா? செக்ஷன் 52 கிளியரா? சொல்லுங்க மேம், சொல்லுங்க தமிழேந்தி மேம். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. இல்ல மேம். ஓகே சாரி மேம், சாரி. ஓகே ஓகே ஓகே. இதுதான் என்னன்னா செக்ஷன் 52. செக்ஷன் 52ல ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஸ்டாண்ட்ஸ் ரீகோர்ஸ் அப்படின்ற ஒரு கைண்ட்ஸ் ஆஃப் என்டோஸ்மெண்ட் பத்தி பேசுறாங்க. ரெண்டாவது இதுல நம்ம வந்து ஃபேக்கல்டேட்டிவ் என்டோஸ்மெண்ட்டையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆர் மேக் இட் கண்டிஷனல், கண்டிஷனல் ஆர் குவாலிஃபைட் என்டோஸ்மெண்ட், இத பத்தியும் இந்த செக்ஷன் 52ல வந்து பேசியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் 53. செக்ஷன் 53 யாராவது ரீட் பண்றீங்களா? வாசிங்க சார். தமிழேந்தி மேம், தமிழ வாசிக்கீங்களா? சரிங்க மேம். சென்னம்மாள் நான். ஓகே ஓகே மேம். வாசிங்க சார். Section 53. Holder deriving title from the holder in due course. A holder of a negotiable instrument who derives title from a holder in due course as the rights thereon of that holder in due course. பிரிவு 53. முறைப்படி கை கொண்டிருப்பவர்களிடமிருந்து உரிமை மூலத்தை அடையப்பெறுகிற கை கொண்டிருப்பவர். முறைப்படி கை கொண்டிருப்பவரிடமிருந்து உரிமை மூலத்தை அடைய பெற்ற ஒரு மாற்று முறை ஆவணத்தை கை கொண்டிருப்பவர். அதன் மேல் முறைப்படி கை கொண்டிருப்பவருக்குரிய உரிமைகளை கொண்டிருப்பார். நன்றி மேம். ஓகே, தேங்க்யூ மேம். சோ இதுல என்ன அப்படின்னா, ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். முதல்ல ஹோல்டர் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். ஹோல்டர் அப்படின்னா யாரு? ஹோல்டர், ஹோல்டர் who possess the check or bill of exchange or promissory note. Yes, superb sir, correct. The person who hold the நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், அதுதான் என்னன்னா நம்ம ஹோல்டர். யாரு வந்து ஒரு செக்கோ ஒரு ப்ராமிசரி நோட்டோ ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோ கையில வச்சிருக்காரோ அவர் தான் யாருன்னா ஹோல்டர் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்ப ஏன்னு இருக்காங்க, ஓகேவா? சோ ஏன் என்ன பண்றாங்க அப்படின்னா, பி வந்து ஏ கிட்ட இருந்து ஒரு 50,000க்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கடனாக ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்குறாங்க. ஓகேவா? கடனாக என்ன அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்குறாங்க. அதுக்கு என்ன பண்றாரு இந்த ஏ, என்ன பண்றாரு அப்படின்னா பிக்கு வந்து ஒரு பில்ல என்ன பண்றாரு, பிக்கு வந்து சென்ட் பண்றாரு. நெக்ஸ்ட் இந்த பி என்ன பண்றாரு, அந்த பில்ல சைன் பண்ணி யாருக்கு அனுப்புறாரு, இந்த ஏக்கு வந்து அனுப்புறாரு.
ஓகேவா? இப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஏக்கு வந்து இவர் வந்து சென்ட் பண்ணிட்டாரு. இப்ப இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல ஏ இருக்காரு இல்லையா, இந்த ஏ வந்து என்ன அப்படின்னா, நான் முதல்ல எக்ஸாம்பிள்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே, அதாவது இவர் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இந்த பர்சனுக்கு ஓகேவா, அதாவது ஏ வந்து பிக்கு வந்து கடனாக, பி வந்து இவர்கிட்ட இருந்து கடனாக ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க ஒர்த்தா 50,000. இவர் பில் கொடுத்துட்டாரு, இவர் என்டோஸ் பண்ணி இவர்கிட்டையும் இவர் வந்து சென்ட் பண்ணிட்டாரு. இது நம்ம வந்து நார்மலா பார்த்திருந்தா கான்செப்ட். இப்ப நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த ஏ இருக்காரு இல்லையா, இந்த ஏ என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த சி கிட்ட இவர் சைன் போட்டு கொடுத்த பில்ல கொடுக்குறாரு. ஓகேவா, சைன் போர்டு கொடுத்த பில்ல குடுக்குறாரு. இந்த சி என்ன பண்றாரு, ஏக்கு 50,000 ரூபாய் கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கிறாருன்னா, இந்த பி சைன் போர்டு கொடுத்த பில்ல இவர் வாங்கிக்கிறாரு. கான்செப்ட் புரியுதா? அதாவது ஏ இருக்காரு, பி வந்து கடனா வாங்கியிருக்காரு, ஏ என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஒரு பில்ல கொடுக்குறாரு, இவர் சைன் பண்ணி ஏக்கு அனுப்பிட்டாரு. இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பி தானே வந்து ஏக்கு வந்து 50,000 அமௌண்ட் வந்து கொடுக்கணும் இல்லையா? அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த ஏ இருக்காரு இல்லையா, சீன்ற பர்சன் என்ன செய்யறாரு, நான் உனக்கு 50,000 தாரேன், உன்னுடைய பில்லு இல்லையா, இந்த பில்ல நீ எனக்கு கொடு அப்படின்னு கேக்குறாரு. இப்ப ஏக்கு என்ன ஆயிடுச்சு, வர வேண்டிய 50,000 வந்துருச்சு. ஓகேவா, யாரு கொடுத்திருக்கா, சி கொடுத்திருக்காரு. இப்ப சி கிட்ட என்ன இருக்கு, பில் இருக்கு. ஓகே, இங்க வந்து பி வந்து கடன் வாங்கியிருக்காரு. இப்ப யார் இதுல வந்து லைபிளா இருப்பா, இந்த பி தான் என்ன பண்ணணும், சிக்கு அமௌண்ட கொடுக்கணும். பி தான் என்ன பண்ணணும், இப்போ சிக்கு இந்த அமௌண்ட கொடுக்கணும். இப்ப யாருக்கு யாருக்கும் இடையில உள்ள பேச்சு, சிக்கும் பிக்கும் உள்ள பேச்சு. இப்ப சிக்கு என்ன இருக்கு, ரைட்ஸ் இருக்கு. பி கிட்ட போய் நீ 50,000 குடுன்னு கேட்கலாம். ஏன் அப்படின்னா, பி சைன் போட்டு ஏக்கு கொடுத்த பில்ல இந்த சி என்ன பண்ணிட்டாரு, கன்சிடரேஷன் ஒரு வேல்யூவுக்கு வாங்கிட்டாரு. அப்ப இப்ப யார்கிட்ட இந்த பில் இருக்கு, சி கிட்ட வந்து அந்த பில் வந்து இருக்கு. அப்ப இவர்கிட்ட கேட்கலாம். இப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு 2 நாள் கழிச்சு இந்த ஏ வந்து இவர்கிட்ட ப்ராடக்ட் கொடுத்தாரு இல்லையா, அந்த ப்ராடக்ட பி என்ன பண்றாரு, ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கு, டிஃபெக்டிவா இருக்கு. அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கு, டிஃபெக்டிவ் ப்ராடக்டா இருக்கு. அப்ப இந்த ஏன்றவருக்கு என்ன டைட்டில் இருக்கும், டிஃபெக்டிவ் டைட்டில். ஏன்றவருக்கு என்ன டைட்டில் இருக்கும், டிஃபெக்டிவ் டைட்டில் அப்படின்னு இருக்கும். இந்த சீன்றவர் யாரு அப்படின்னா, ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, இவர் ஒண்ணு சும்மா அந்த பில்ல வாங்கலையே, இவர் 50,000 கொடுத்துதான் என்ன பண்ணிருக்காரு, ஏ கிட்ட இருந்து பில்ல வாங்கியிருக்காரு. அப்ப இவர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த சிக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, பி மேல கேஸ் ஃபைல் பண்ணலாம். இந்த மாதிரி அமௌண்ட் வாங்கியிருந்தா எனக்கு தரல அப்படின்னு ஃபைல் பண்ணலாம். அதே மாதிரி பிக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னா, ஏ எனக்கு இந்த மாதிரி கெட்டு போன டிஃபெக்டிவான மெட்டீரியல் எனக்கு கொடுத்துட்டான்னு பி வந்து ஏவை தான் என்ன பண்ண முடியும், கேஸ் ஃபைல் பண்ணி கேட்க முடியுமே தவிர என்ன பண்ண முடியாது, பி வந்து ஏ கிட்ட வர முடியாது. இதுதான் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா மேடம்? இதுல நீங்க சொல்லும் போது 2 வாட்டி சொன்னீங்க. இப்போ வந்து ப்ராடக்ட் வந்து கெட்டு போனதோ இல்ல ஒரு டிஃபெக்ட் வந்துச்சுன்னா, இப்போ பி வந்து சியை தான் கேட்கணும். ஏன்னா டியூ கோர்ஸ் வந்துட்டு சி கிட்ட தான் இருக்கு. ஏன்னா ஏ வந்து ஆல்ரெடி சிக்கு கொடுத்துட்டாரு, அந்த பொருள் வந்து அவர் கொடுத்துருப்பாரு. பட் ஆனா லைபிள் வந்து சி தானே இப்போ, ஏன்னா டியூ கோர்ஸ் இவர் தானே இருக்கு. இல்ல சார், நல்லா கவனிங்க. ப்ராடக்ட் ஏ கிட்ட இருந்து தான் பி வந்து வாங்கியிருக்காரு. ஓகேவா, இந்த ப்ராடக்ட் டிஃபெக்டிவா இருக்கும் அப்படின்ற விஷயம் யாருக்கு தெரியாது, சிக்கு தெரியாது. அவர் என்ன ப்ராடக்ட் கொடுத்தாரு, அவங்களுக்குள்ள என்ன கான்ட்ராக்ட் எதுவுமே தெரியாது சிக்கு. சி வந்து என்ன பண்ணிருக்காரு, ஜஸ்ட் அந்த அமௌண்ட்டை மட்டும் அவர் வந்து பே பண்ணி வாங்கியிருக்காரு. இதுல வந்து அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அந்த வேல்யூ ஆஃப் த அந்த பில்லுக்கான வேல்யூவை தான் வாங்கியிருக்காரே தவிர இந்த ப்ராடக்ட்டுக்கான வேல்யூவை அவர் வந்து வாங்கல. அப்படிங்கும் பொழுது இதுல வந்து இந்த கான்செப்ட் ப்ரிவேல் ஆகுன்றது என்னோட ஒப்பீனியன். வேற யாருக்கும் வேற கருத்து இருந்தால் சொல்லலாம்.
மேம் இப்போ எனக்கு ஒரு ஸ்மால் டவுட்டு நீங்கள் சொன்ன இந்த இல்லஸ்ட்ரேஷனில் இந்த சினாரியோவில் சிக்கு என்ன 50,000 கொடுத்து பில்லை வாங்குறதுனால அவருக்கு என்ன பெனிஃபிட் இருக்க போகுது? அதே 50,000 தான் பி வந்து ஏக்கு பே பண்ண வேண்டியது இருக்குது. அதே 50,000 பை கன்சிடரேஷனில் இவர் ரிசீவ் பண்ணுறதுனால இவருக்கு என்ன பெனிஃபிட் இருக்க போகுது? சார் எனக்கு இதுக்கு தெரியலையே, வேற யாருக்கா தெரிஞ்சா சொல்லலாம். மேபி இன்ட்ரெஸ்ட் அவ்வளவுதான், வேற சார் எதுவும் இல்ல இருக்காது. சார் ஒருவேளை டீலரா இருந்து அந்த டீலர்ஷிப் கை மாறிச்சுன்னு வச்சுங்களேன். ஹலோ மேபி பண தேவை. சார் இப்போ அவர் ஒரு டீலர்ஷிப்பா இருக்காரு, இந்த டீலர்ஷிப் திரும்ப இவருக்கு கை மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம் அந்த பேலன்ஸ் அமௌண்ட் வந்து அவர் ரெக்கவர் பண்ணிக்கணும்ல. சார் நான் ஏன் சார் ரிஸ்க் எடுக்கணும்? 50,000 ஒரு 40,000 ஆர் 30,000 இருந்தால் ஓகே, 10,000 எனக்கு ப்ராஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள் சார், இப்போ நீங்க ஒரு டீலர்ஷிப்பை நீங்க வச்சிருக்கீங்க, அந்த டீலர்ஷிப் இல்ல மேம் சொன்ன இந்த எக்ஸாம்பிள்லயே இப்போ டிஃபெக்ட் டைட்டில் சாரி கூட்ஸ் வந்து டிஃபெக்டிவா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ சார் லோகேஷன் சார் கேட்டாரு, இப்போ சிஏ ஷூ பண்ண முடியும், சி தானே அதுக்கு லைபிள் அப்படின்னு சொல்லி. ஸோ ஏன் நான் ஓன் ரிஸ்க் எடுக்கணும்? எக்ஸாம்பிள் சார், இப்போ ஜாக்கின்னு ஒரு பிராண்ட் இருக்கு, ஜாக்கி பிராண்டோட டீலரா வந்து நான் இருக்கேன். இப்போ நான் வந்து டீலர்ஷிப் வந்து உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன். ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது நீங்க அந்த ப்ராடக்ட்ல நான் வாங்கிக்க அமௌண்ட்டையும் சேர்த்து வாங்கலாம்ல சார்? நான் கடன் கொடுத்துருக்கேன், அந்த கடனையும் நீங்க ரெக்கவரி பண்ணிக்கலாம்ல நீங்க டீலர்ஷிப் புதுசா வரும்போது? சார் அதெல்லாம் ஓகே சார், அண்டர்ஸ்டுட் சார். அது ஆக்சுவலாக இதில் இல்லை எக்ஸாம்பிள் அந்த மாதிரி இல்லஸ்ட்ரேஷன் இருந்ததுனால கேட்டேன். ஓகே ஓகே. ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கு சார், பெனிஃபிட்டே இல்லைன்னா வாங்க மாட்டாங்கல்ல. சம்வாட் அவங்களுக்கு ஏதாவது அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அப்படி இல்லைன்னா வந்து அதை பண்ண மாட்டாங்கல்ல சார்? சார் அதுதான் சார் நான் கேட்குறேன், என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஏன் 50,000ன்றதுனால ஏன் நான் சொந்த காசுல நான் சூனி வச்சுக்கணும்? இப்போ சி வாங்கினதுனால பி வந்து என்ன கேட்க போறாரு, டைட்டில் டிஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு. ஓகே, ஓல்டர் இன் டியூ கோர்ஸ்ன்றதுனால ஐ எம் நாட் லைபிள், சி வந்து லைபிள் இல்லை. பட் ஏன் நான் அந்த ரிஸ்க் எடுக்கணும்? ஓகே, we will find the answer. So இதுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணி இல்ல ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ்ங்கிறது வந்து லாஸ்டா நான் என்கிட்ட இருக்கு, நான் ஒரு குட் ஃபெய்த்ல வாங்கிடுறேன், ஒரு கன்சிடரேஷன்ல. நான் எனக்கு தெரியாது அந்த டிஃபெக்ட் இருக்கிறது எதுவுமே. அப்ப வந்து அந்த யார் ஃபர்ஸ்ட் இனிஷியலா அந்த மேக்கரோ அவங்க தான் அதுக்கு வந்து கண்டிப்பா அது கொடுத்தா ஆகணும். அது இடையில உள்ளவங்க அதுக்கு ரெஸ்பான்சிபிள் இல்லை அப்படிங்கிறத அவங்க சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ், எனக்கு வந்து டிஃபெக்ட் இருக்கிறதோ இல்லை இந்த ஏதோ தெரியாது, நான் வாங்கிடுறேன் ஒரு கன்சிடரேஷன்ல. சி மை ஸ்மால் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, சி யூ டோன்ட் கன்ஃபியூசிங் த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் வித் த கூட்ஸ். ஓகே, கூட்ஸ் மூவபிள் இம்மூவபிளுக்கு நான் ஒரு மேக்ஸிம்ஸ் இருக்கு. நோ ஒன் கேன் பாஸ் அ பெட்டர் டைட்டில் தென் வாட் ஹி ஹேஸ் அப்படின்ற அந்த மேக்ஸிம்ஸ் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஸோ தட் எத்தனை டிஃபெக்டிவ் டைட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருந்தாலும் ஃபைனலாக பை கன்சிடரேஷனில் ஒரு பர்சன் ரிசீவ் பண்ணிட்டான் அப்படின்னா இஸ் அன் அப்சல்யூட் டைட்டில் ஹோல்டர் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த கூட்ஸ் வந்து சொல்லும் போது த பீப்புள் கெட் த கன்ஃபியூஸ் டெஃபினெட்லி. ஓகே, இல்லஸ்ட்ரேஷன் சூப்பர் மேம், அது ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு. ஓகே சார், ஓகே ஃபைன். சோ நம்ம இதை மட்டும் முடிச்சுட்டு செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு செக்ஷன் மட்டும். இப்ப வந்து இதை வந்து நான் உங்களுக்கு ஏபி அப்படின்றது சொன்னேன் இல்லையா? இப்ப வந்து உங்களுக்கு பேங்கோட கனெக்ட் பண்றேன். இப்ப பீன்ற ஒரு பர்சன் இருக்காரு, ஓகேவா? இவர்கிட்ட என்ன அப்படின்னா ஒரு 1 lakh ஆஃப் அமௌண்ட் இருக்கு, சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானும் வந்து சென்னம்மாள் மேம் இருக்கிறோம். இப்ப வந்து சென்னம்மாள் மேம் கிட்ட வந்து 1 lakh ஆஃப் செக் இருக்கு அப்படின்னு தெரிய வருது. ஸோ தெரிய வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சென்னம்மாள் மேமுக்கு தெரியாம அந்த செக்கை நான் எடுத்துடுறேன். ஸோ நான் எடுத்துட்டு போயிட்டு பேங்க் கிட்ட போறேன். ஸோ பேங்க் கிட்ட போய் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த செக்கை கொடுத்து இதுக்கான அமௌண்ட்டை நான் என்ன பண்ணிட்டேன்னா எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சென்னம்மாள் மேம் என்ன சொல்றாங்கன்னா, ரேஷ்மா மேம் எனக்கே தெரியாம செக்கை திருடிட்டு வந்துட்டாங்க, வந்து இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பேங்க் என்ன பண்ண முடியாதுன்னா குவெஸ்டின் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா பேங்க் ஹேட் அ குட் ஃபேத். அவங்க வந்திருக்காங்க, அந்த செக்கை பார்த்திருக்காங்க, அது நல்லா இருக்கு, ஒரு பெர்ஃபெக்ட்டா இருக்கு as per the legal. சோ அவங்க கொடுத்துட்டாங்க.
ஓகேவா? அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இதுல பேங்க் அப்படின்றவங்க என்ன சொல்றோம் அப்படின்னா ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். இது எண்ணெயில மட்டும்தான் வரும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஜுவல்லாம் இருக்கு அப்படின்னா இப்ப என்ன பண்ணிக்கலாம், செல்லம்மாள் மேம் வந்து டிரெக்டா கேட்டு கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேவா? இப்ப இந்த ஹோல்டர் அண்ட் டியூ கோர்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, இவங்களுக்கான ரெண்டே கண்டிஷன் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒன்னு குட் ஃபேத் இருக்கணும், ஒன்னு என்ன அப்படின்னா போனஃபைடான தாட், அதாவது குட் ஃபேத் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கணும். ரெண்டாவது வந்து விஷயம் என்ன அப்படின்னா வேல்யூ ஃபார் கன்சிடரேஷன். வேல்யூ ஃபார் கன்சிடரேஷன். இப்ப நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா, எதுல பார்த்திருந்தோம்? ஓகே, somewhere I left the page. ஓகே, சோ நம்ம வந்து ப்ரீவியஸா நம்ம பார்த்திருந்தோம். ஓகேவா? சோ அதுல வந்து யாரு ஹோல்டர் அண்ட் டியூ கோர்ஸ் அப்படின்ற எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தோம். இப்ப இந்த செக்ஷனை நீங்க பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஹோல்டர் டிரைவிங் த டைட்டில், அதாவது ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் அப்படின்ற டைட்டில்ல இருந்து ஹோல்டர் அப்படின்றது கான்செப்ட் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வருது, அது எப்படி வருது அப்படின்னா இதுல நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா, ஏன்ற பெர்சன் இருக்காங்க, பீன்ற பெர்சன் இருக்காங்க, சி என்ன பண்றாரு 50,000 கொடுத்து ஏ கிட்ட இருக்க பில்ல வந்து வாங்கிட்டாரு. இப்ப சி யாரு, ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப சி என்ன பண்றாரு அப்படின்னா வேற ஒரு ப்ராடக்ட, ஓகேவா, வேற ஒரு ப்ராடக்ட் ஒரு வேற ஒரு விஷயத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு பர்சனுக்கு டிரான்ஸ்பர் பண்ணலாம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை இவர் என்ன பண்ணலாம்னா, இவர் வச்சிருக்காரு இல்லையா இந்த பில், இந்த பில்ல என்ன பண்ணலாம்னா ட்ரீன்ற பர்சனுக்கு 50,000 ஆஃப் அமௌண்ட் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இவர் வந்து டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். அப்படி டிரான்ஸ்பர் பண்ணும்போது ஹோல்டர் இன் டியூ கோர்ஸா இருந்த சி என்னவா ஆயிருவாருன்னா டீன்ற பர்சனுக்கு டிரான்ஸ்பர் பண்ணும்போது இவர் எப்படி மாறிடுவாரு, ஹோல்டரா மாறிடுவாரு. இதுதான் இந்த செக்ஷன் சொல்லுது. புரியுதா? யாருக்காவது டவுட் இருக்கா? எஸ் சார், ஆக்சுவலா ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏ இருக்காரு, பி இருக்காரு. ஏ என்ன பண்றாரு, ஒரு குட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றாரு, கடனுக்கு வாங்குறாரு. சோ இவர் வந்து இதற்கான அமௌண்ட் என்ன பண்றாரு, ஏ வந்து பிக்கு சென்ட் பண்றாரு. இவர் என்ன பண்றாரு, பி வந்து சைன் போடுறாங்க. ஓகேவா? அந்த பில்லையுமே சைன் போட்டு எகெயின் ஏன்ற பர்சனுக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன பண்றாருன்னா இவர்கிட்ட பில் இருக்கு, நீ 90 டேஸ்க்குள்ள எனக்கு அமௌண்ட்டை செட்டில் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. இப்ப ஏ ஹேவ் அ பில். இப்ப என்ன பண்றாங்க, இவங்க ஃப்ரெண்ட் சீன்ற ஒரு பர்சன் இருக்காங்க, இவங்க என்ன பண்றாங்கன்னா 50,000 அமௌண்ட்டை கொடுத்துட்டு ஏ கிட்ட கொடுத்துட்டு இந்த பில்லை இவர் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாரு. இவர் பர்ச்சேஸ் பண்ணும் போது இவர் யாரு அப்படின்னா ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்ப இந்த பில்ல இவர் டீன்ற ஒரு பர்சனுக்கு ஒரு 50,000க்கு மாத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? 50,000 மாத்துறாருன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஏ பி சிக்கு நடந்ததுல இந்த சீன்றவர் யாரா இருந்தாரு, ஹோல்டர் இன் டியூ கோர்ஸா இருந்தாரு இல்லையா. இப்ப எதா மாறிடுவாருன்னா ஹோல்டரா மாறிடுவாரு. அதுதான் ஹோல்டர் டிரைவிங் டைட்டில். டிரைவ் பண்றாங்க எதுல இருந்து, ஃப்ரம் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷன் 53ல சொல்லியிருப்பாங்க. இப்ப புரியுதுங்களா சார்? தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம், சூப்பர் மேம். ஓகே, சோ இந்த செக்ஷன் 51, 52, 53 நம்ம பார்த்திருக்கோம். கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? ஓகே தானே? எதுவும் டவுட் இருக்கா? வேற யாருக்காவது கிளாரிபிகேஷன் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ்னாலும் நீங்க கன்வே பண்ணலாம். ஓகே, ஃபைன். ஓகே, சோ மிச்ச 2 செக்ஷன் இருக்கு, டைம் ஆகிட்டு. டுமாரோ பாத்துக்கலாம் மேம். என்ன சார்? டுமாரோ பாத்துக்கலாம் மேம். சார் அதனால அந்த 2 செக்ஷனையுமே வந்து நாளைக்கு பாத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். மேம் ஒரு நிமிஷம் மேம். சிந்தியா மேம் ரெடியில் எதுவும் இருக்கா மேம் இன்னைக்கு? ஏன்னா அப்போ கூப்பிட முடியல, சாரி. சிந்தியா மேம். சார் அவங்க இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை மேடம் இருக்காங்க கொஞ்சம். ஓகே, தேங்க்யூ மேம். எல்லாரும் நல்லா கிளாஸ் எடுத்தீங்க, நீங்கள் ரொம்ப சூப்பராக எடுத்தீங்க மேம். ஆதி மேம் தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். சொல்லுங்க மேம். சார் கூப்பிட்டீங்களா? எஸ் மேம், ரெடியில் இருக்கா இன்னைக்கு?
இந்த சொல்றேன் சார். இந்த ஐயா சூப்பர் மேம். சார் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கான விடையிலே இந்த இரு எண்களையும் நேராக பார்த்தாலும் தலைகீழாக பார்த்தாலும் உருவம் ஒன்றே. இதில் இரண்டிற்கு நேராக மேலமை நீதிமன்றம் செல்லலாம், இரண்டிற்கு வீட்டிற்கு செல்லலாம். அது என்ன? சொல்றேன். இந்த இரு எண்களையும் நேராக பார்த்தாலும் தலைகீழாக பார்த்தாலும் உருவம் ஒன்றே. இதில் இரண்டிற்கு நேராக மேலமை நீதிமன்றம் செல்லலாம், இரண்டிற்கு வீட்டிற்கு செல்லலாம். அது என்ன? யாரும் சாட் பாக்ஸ்ல ஆன்சர் போட்டு விட்டாங்க. ஆர்த்தி மேம் போட்ட ஆன்சர் கரெக்டு. சிபிசியில் செக்ஷன் 96. இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 4 விஷயம் சொல்லுவாங்க. இப்போ எதுக்கெல்லாம் அப்பீல் உண்டு அப்பீல் இல்லை அப்படிங்கிறத இதில் சொல்லியிருப்பாங்க. எக்ஸ்பர்ட்டுக்கு அப்பீல் போகலாம், ஒரு டிகிரி மேலே நீங்கள் அப்பீல் போகலாம். இந்த 2 விஷயத்துக்காக நீங்கள் அப்பீல் போகலாம். ஆனால் ஒரு காம்ப்ரமைஸ் டிகிரி மேலேயோ இல்லை பிலோ 10,000 கீழே உள்ள கேஸ் மேலேயோ அப்பீல் போக முடியாது, அதுக்கு அப்பீல் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷன் 96 சொல்லியிருப்பாங்க. தேங்க்ஸ் மேம். சூப்பர் மேம், நைஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். சிந்தியா மேம், ரேஷ்மா மேம் நன்றி. ஆதியசன் சுந்தரி மேம் மிக்க நன்றி மேடம். 2 பேருமே இன்னைக்கு சூப்பராக கிளாஸ் எடுத்தீங்க. சார் ராமச்சந்திரன் சார், அந்த ஃபுல் என்டாஸ்மெண்ட் சொன்னீங்களா சார், ஒரு தடவை சொல்ல முடியுமா? யா சூப்பர் சார். சார் மேம் நாளைக்கு கண்டினியூ பண்றேன்னு சொல்லியிருக்காங்க சார். சரி சார். ஏன் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுங்களா? அசோக் ராய் சார் கேக்குதுங்களா? சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுங்களா? இல்ல புரியல என்ன சார்? இல்ல கன்ஃபியூஷன் ஆயிடுச்சா அப்படின்னு. ஆமாமா, அதான் ஃபுல் என்டாஸ்மெண்ட் நீங்க சொன்னீங்க, அது எனக்கு கொஞ்சம் புரியல. சார் இன்னைக்கு நடத்துனது கொஞ்சம் வீட்டில் போய் வீட்டில் வச்சு ரீகால் பண்ணுங்க. நாளைக்கு மேடமும் சொல்லுவாங்க, சாரும் விளக்குவாங்க சார். டோன்ட் வரி. ஓகேங்க சார். யா தேங்க்யூ.